अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான vlog பார்க்க போறீங்க எப்பவும் போல இல்லாம இது வந்துட்டு ஜயான் குட்டி பர்த்டே அன்னைக்கு எடுத்தது ஈவினிங் வந்து அம்மா மாமி எல்லாரும் வர சொல்லிருந்தேன் சோ கேக் வெட்டிட்டு அப்படியே டின்னர்மே ரெடி பண்ணிரலாம்னு ஃபர்ஸ்ட் வெங்காயத்தெல்லாம் உரிச்சிரலாம்னு எடுத்தேன் சரி அதுக்குள்ள பாலையுமே காய்ச்சிரலாம் அப்படினு கரெக்ட்டா ஒரு 1.5 ல இருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன் அதுல ஒரு அரை செம்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து காய்றதுக்காக வச்சு விட்டுருக்கேன் ஒரு 10-12 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு அதையுமே தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் சோ இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் கேக் கட் பண்ணிட்டு அது கூட வந்து சமோசா டீ நைட் டின்னருக்கு வந்துட்டு இட்லி சிக்கன் குருமா அது கூடவே ஃபீர்னி எதுமே பிளான் பண்ணல திடீர்னு அன்னைக்கு காலையில செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணது அதனால எந்த அளவுக்கு ஈஸியா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா தான் செஞ்சிருந்தேன் ஆனா இதுவே கொஞ்சம் நானா ஒரு ஆளா பார்க்கிறதுனால கொஞ்சம் வேலை இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு நான் மட்டும் கிடையாது நமக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க அவங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுதான் கொஞ்சம் ப்ரீ பிளான்டா இருந்தா இன்னமே நல்லா பண்ணியிருக்கலாம் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன் மாமி அம்மா எல்லாரையுமே வீட்ல கூப்பிட்டுட்டு டின்னர் இல்லனா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணனும் அப்படினு சரி ஜயான் குட்டி பர்த்டே வருது அன்னைக்கு செஞ்சிரலாம்னு மத்தபடி இதுல எந்த செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது திடீர்னு பிளான் பண்ணி செஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10-12 பெரிய வெங்காயத்தை சாப்பர்ல போட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிட்டேன் சிக்கன் சமோசா தான் செய்ய போறோம் அதுக்கு ஸ்டஃபிங்காக அதுக்கு அப்புறம் வந்துட்டு சிக்கன் குருமா செய்யணும்ல அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தேவைப்படும் அதுக்காகவும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி வெள்ளை பூண்டு பச்சை மிளகாய் மல்லி இலை அதுக்கு அப்புறம் சிக்கன் குருமாக்கு மல்லி புதினா கட் பண்றது தக்காளி சாப் பண்ணி வைக்கிறது இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் ஏனா கட் பண்றதெல்லாம் டக்குன்னு கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா அடுத்து நமக்கு தாளிச்சுறதுக்கு வேலை ஈஸியா இருக்கும் இந்த வீடியோல சிக்கன் குழம்பு ரெசிபி நான் காமிக்கல இப்ப ரீசன்ட்டா ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன் அதே ரெசிபி தான் அதையே வந்துட்டு உங்களுக்கு குக்கர்ல வந்து விசில் விட்டுட்டேன் ஒரே ஒரு விசில் ஏனா தேங்காய் ஊத்துறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்டு அதே process பண்ணிட்டோம் அப்படினா சூப்பரா ரெடி ஆயிரும் சோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி நீட்டா எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் ஃபீர்னி செய்ய போறோம் இல்லையா இந்த வீடியோல ஃபீர்னி உங்களுக்கு டீடைல்டாவே ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் அதே அளவுக்கு முந்திரி ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி அகாரோ ஏஸ் வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர் ரிவ்யூ மட்டும் பார்த்தறலாம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 21 லிட்டர் கெபாசிட்டி உள்ளது 5 மீட்டர் அளவுக்குள்ள கேபிள் கொடுத்திருக்காங்க வயர் கேபிள் நீங்க நல்ல ஒரு பெரிய ஹால்ல இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல இந்த வேக்யூம் கிளீனருக்கு வந்து கீழ ஒரு ட்ரம் மாதிரி கொடுத்திருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அது லாக் பண்றதுக்கு இந்த மாதிரி லாக் ரெண்டு பக்கம் கொடுத்திருக்காங்க அதோட லிட் இருக்கு இல்லையா அதுல தான் மோட்டார் கொடுத்திருக்காங்க உள்ள இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க சோ ரொம்ப வெயிட் எல்லாம் இல்ல நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறதுக்காக கீழ ஒரு வீல் கொடுத்திருக்காங்க பவர் பட்டன் ஒண்ணே தான் ஆபரேட் பண்றது நமக்கு ஈஸி தான் ஹெட்ல இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஏர்லாம் வெளிய வர்றதுக்காக சக்ஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி பெரிய ஒரு ஹோஸ் கொடுத்திருப்பாங்க அத வந்து அந்த ட்ரம்ல கனெக்ட் பண்ணிரணும் அதுக்கு அப்புறம் எல்லா வேக்யூம் கிளீனர்ல இருக்க மாதிரியே நமக்கு வந்துட்டு சில பார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இது வந்துட்டு தண்ணி அப்சார்ப் பண்றதுக்காக நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் டியூப்மே கொடுத்திருக்காங்க இது வந்துட்டு நமக்கு எட்டாத இடத்துல இந்த ஒட்டடை இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வயர் எங்க மாட்டிருக்கேன் பாருங்க நம்ம ஹால்ல ஃபுல்லாவே இத வச்சு வேக்யூம் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே செக்ஷன் பண்ணுதுன்னு 1600 வாட்ஸ் பவர் உள்ளது சோ நல்லாவே எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிடுது சின்ன தூசி எல்லாத்தையுமே அதே போல இது மேட் பெட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு சோஃபாக்குமே யூஸ் பண்ணி பார்த்தேன் சோஃபா ஓரத்துல நமக்கு அந்த உள்ள போய் மாட்டி இருக்கும் இல்லையா தூசி அதுக்கு அப்புறம் பேப்பர் அது இதுன்ட்டு அது எல்லாத்தையுமே அழகா இழுத்துட்டு வந்துருச்சு நல்லா தான் இருக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்கு உங்களுக்கு வேக்யூம் கிளீனர் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு இது வாங்கலாம் சோ உள்ள பாத்தீங்கன்னா எல்லா குப்பையுமே எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்க இது அப்படியே நம்ம டஸ்ட்பின்ல போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் சோ நல்ல ஈஸியா தான் இருக்கு இப்போ அந்த உள்ள வந்துட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒயிட் கலர்ல இருந்துச்சு இல்லையா அதை எடுத்துட்டு இப்போ
இதை லாக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் மாப் பண்ணுறோம் இல்லை தண்ணி எதுவும் கொட்டிடுச்சு அப்படின்னா இதை வச்சு நீங்கள் நல்லாவே சக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். நான் நல்லா ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றிட்டு ஆன் பண்ணி விட்டேன். இருந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருச்சு. நான் கூட எப்படி எடுக்க போகுதுன்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு வந்து அதில் ஹோல் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. தண்ணி ஃபுல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அமேசான் லிங்க் தான், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபீர்னிக்கு வந்து ரவை வறுத்துக்க போகிறேன். கரெக்டாக இந்த உலக்கில் வந்து 2 உலக்கு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். 2 உலக்கு அப்படிங்கிறது ஒரு 200 கிராம். 2 லிட்டரு பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நமக்கு திக்காயிரும். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு கையெடுக்காமல் ரவையை நல்லா அப்படியே நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா வறுத்தரணும். ரவையோட கலர் வந்துட்டு நமக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதுதான் ஃபீர்னிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் சமோசா ஸ்டஃபிங்க்கு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது தாராளமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு பக்கம் ரவையை வறுத்துக்கிட்டு இந்த பக்கம் இதையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது ரவையோட கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்குன்னு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இந்தளவுக்கு, ஆனால் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் ஃபீர்னி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை அந்த பாலில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரையும் சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டேன். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நமக்கு அடியில் போய் நின்றுக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் கொத்து இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இங்கே கடையில் நமக்கு இப்படி கேட்டோம் அப்படின்னாலே நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா போடுறதுனா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன், பெரி பெரி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நமக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து விடும் இல்லையா, அந்த தண்ணியிலே நல்லா வெந்து ட்ரை ஆகி வந்துடணும். அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபீர்னிக்கு வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்தேன். பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிருச்சு. கண்டிப்பாக குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரவை வந்துட்டு நமக்கு நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு சின்ன டின்னில் 1 டின் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சேர்க்குறதெல்லாம் சேர்த்தாச்சு. திரும்ப நல்லா ஒரு கொதி வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். ஏன்னா ரொம்ப திக்காக்கிடாதீங்க. ஏன்னா ரவை வந்துட்டு நமக்கு டைம் ஆக நல்லா கெட்டியாயிரும். அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் போதே இறக்கிட்டு எப்பவும் போல் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டி இறக்கி வச்சுருங்க. இறக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபீர்னி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுவுமே நல்லா ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா இறக்கிடலாம். இதை பார்த்துக்கிட்டே கையோட சிக்கன் குழம்பையுமே குக்கரில் தாளித்து விட்டுட்டேன். ஒரு விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். டீயையுமே வச்சு விட்டுட்டேன். டீயை போட்டு இறக்கி இருத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டஃபிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இறக்கிடணும். சமோசா ஷீட் வந்து இங்கே சமோசா போட்டு விற்பாங்க இல்லையா கடைக்காரவங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிக்கிறது. மதியமே அதுவுமே வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சமோசா ஒட்டுறதுக்காக நமக்கு வந்து மைதா பேஸ்ட் வேணும் இல்லையா, அதனால் மைதா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, எப்பவும் போல் சமோசா மடிக்கிறது தான். இன்றைக்கி எனக்கு சமோசா போட்டுட்டு ஈவினிங் டைம் வேலை பார்க்கவும் ஈது ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இல்லையா, இன்னும் ஒரு 2 மாதம்தான் இருக்குது. ஸோ நோம்பப்போ நம்ம இப்படி தானே வீடியோ எடுத்துகிட்டே அவசர அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம் அப்படின்ட்டு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் அந்த 1 மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வருஷமே அந்த 1 மாதம் பாருங்களேன் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கும் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணுறப்பயுமே இதை பார்த்துட்டு ஞாபகம் வந்துருச்சு.
ஸோ சமோசா பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் சமோசா வீட்டில் செய்கிறப்ப மடிக்கிறதுக்கு சுத்தமாகவே வராது. ஆனால் இப்போ நோம்பப்போ செஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாகவே வந்துடுது. ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு அன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். சமோசா ஷீட் இருந்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அதுவும் செய்யணும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சமோசா எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு சீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சின்னதாக பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மெயினாகவே ஷேர் பண்ணது இன்றைக்கி. இப்போது பார்த்திங்கன்னா சமோசா எல்லாமே மடித்தாச்சு. எப்பவும் போல் நான் வீடியோ எடுக்கிறப்ப கரண்ட்டு போயிடும். அன்றைக்கும் கரண்ட்டு போயிடுச்சு. அது என்னன்னே தெரியல. மற்ற நாள்லாம் கரண்ட்டு போகாது. நான் எப்போ லாங் வீடியோ ஷூட் பண்ணுறேனோ அன்றைக்கி கரெக்டாக கரண்ட்டு போயிடும். அன்றைக்கும் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் வந்துச்சு. சரி இருக்க வெளிச்சமே போதும் அப்படின்ட்டு சமோசாவுமே நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த ஷீட் இருந்ததுனால. நல்ல ஒரு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். சமோசா இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க. ஏன்னா வேர்த்து அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு நமக்கு போயிடும். வெளியே இருந்துச்சு அப்படின்னா கூட 6 நாளுமே அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். அவ்வளோதான். சமோசாலாம் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேக்குமே இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே அன்றைக்கி வந்துட்டு எதுவுமே பிளானே கிடையாது. மதியானம் தான் நான் சொன்னதுக்கப்புறம் கேக்குமே ஆர்டர் பண்ணது. ஆனால் கேக் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். தங்கச்சி, மாமி, அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. பிள்ளைங்களுமே வந்துட்டாங்க. அவ்வளோதான். உடனே கேட்பீங்க உங்கள் மாமியார் மாமனாரை கூப்பிடலையா அப்படின்ட்டு. என் மாமியார் மாமனாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் எப்போவுமே நல்லபடியாக தான் எங்களோட உறவு வந்து போயிட்டுருக்கு. மாமி மாமாவுக்கு வந்து குளிருங்க தாங்க முடியல. அதனால் வந்து இப்போ வத்தலகுண்டில் இருக்காங்க. அங்கேயுமே வீடு இருக்குது, அங்கே இருக்காங்க. அதனால தான் கூப்பிடலை. ஏன்னா அந்த மாதிரி மக்களுமே இருக்கீங்க, என்னடா கண்டுபிடிக்கலான்ட்டு. ஸோ அதனால தான் அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், ஜயானோட அன்றைக்கி பெரிய ஒரு இதாயிருச்சு. அவனுக்கு வந்து நான் பழனிக்கு போயிருந்தப்ப ஷர்ட்டும் பேண்ட்டும் இப்போ போட்டிருக்கான்ல அந்த பேண்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, ஜீனு இது எதுவுமே போட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் செப்பல் போட மாட்டேங்கிறான், ஷூ தான் போடுறான். ரொம்ப பிடிவாதம். ஸ்வெட்டர் போட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவருக்கு செல்லம் ஜாஸ்தியா இல்லை அவருக்கு பிடிவாதமானு தெரியல. அன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஷர்ட் போடாமல் ஒரே அழுகு. கேக் கட் பண்ணுறப்பயுமே பார்த்திங்கன்னா அழுக தான். அதுக்கப்புறம் அந்த புது டிஷர்ட் க்ரீன் கலரில் இருந்துச்சு, அதை எடுத்து மாற்றி விட்டுட்டு கேக் கட் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கேக் அதுக்கப்புறம் சமோசா வச்சு கொடுத்துட்டு டீயுமே போட்டு தான் வச்சுருந்தேன் இல்லையா, சுகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். சூடு பண்ணி ஊற்றி கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு குறையுமே இல்லை. சமோசா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. அதுவும் இங்கே கொடைக்கானலில் குளிருக்கு நல்லா சுட சுட விற்றுட்டே தான் இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. அதனால தான் மெயினாகவே செஞ்சது. டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் சேர்ந்தா என்ன பேசி சிரின்னு சிரித்து அரட்டை அடிக்க வேண்டியது தான். 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அடடா இட்லி ஊற்றி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இட்லி மாவு வந்து அன்றைக்கி வீட்டில் எல்லாம் ஆட்டலை, கடையில் வாங்கினது தான். ஏன்னா டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால. பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி போடலான்னு பார்த்தேன். சமோசா அப்படிங்கிறதுனால திரும்பியுமே அங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் கேப்பில் வந்துட்டு ஹெவியாக எடுத்துக்க முடியாது இல்லையா, அதனால தான் இட்லி ஊற்றுனது. இட்லி வந்து ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுட்டேன். சரி ஒரே சட்டியில் ஊற்றணும் அப்படின்னா டைம் ஆயிரும்ன்ட்டு அம்மா வீட்டில் இருந்த சட்டியுமே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஊற்றி வச்சிடலான்ட்டு. இட்லி துணி இல்லை, நானும் அம்மாவும் தான் சேர்ந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்லின்னு கிடையாது, நான் அப்படி தான் தோசை ஊற்றினேன் அப்படின்னாலுமே 2 சட்டி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பனியாரம் ஊற்றினாலுமே 2 சட்டி இருக்குது, 2 தூக்கி வச்சு விட்டுருவேன். அப்போ தான் நமக்கு வேலை டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு சட்டி வச்சு ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஊற்றிட்டே நிற்க வேண்டியது தான், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். 2 வச்சோம் அப்படின்னா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக வேலை முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக எல்லாத்துலேயும் 2 சட்டி வாங்குறதான்னு யோசிப்பீங்க. எதோ வாங்குகிறோம், நம்ம வேலை ஈஸியாக முடிக்கிறதுக்காக 2 சட்டி வாங்கக்கூடாதா? ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருந்த இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு. நீ ஒவ்வொரு அடுக்காக எடுத்துட வேண்டியதான். எனக்கு வந்து இட்லி இப்படி எடுக்க தான் வரும். இட்லியுமே ஒரு 2 ஈடு எடுத்துட்டு இப்போ தான் சிக்கன் குழம்பு ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. எல்லாமே அவசரமாக தான் செஞ்சுருந்தேன். ஆனால் ரொம்ப
ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம பார்த்து செஞ்சால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வருமா என்னன்னு தெரியல. குவான்டிட்டி வேறு இன்றைக்கி அதிகம் இல்லையா, நல்லா இருந்துச்சு. புதினா சட்னியுமே சாயங்காலமே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே ஹெவி அப்படிங்கிறதுனால நல்லா செமிக்கணும். இப்போ நமக்கு வந்துட்டு பிளைன்ஸில் இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. இங்கே கொடைக்கானலில் வந்துட்டு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுவும் இந்த குளிர்காலத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் என்ன சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலுமே செமிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கூட கொடுத்துட்றது. அதனால் இன்றைக்கி புதினா சட்னியுமே போட்டு எடுத்து வச்சுட்டேன். தங்கச்சி மாமி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ வாங்கணும் அப்படின்ட்டு கேக்கு அந்த சமோசா டீலாம் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டாங்க. நான் வந்துட்டு அந்த சமோசா கேக் எதுவுமே சாப்பிடல. சரியான பசி வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு நானுமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டேன். சரி அவங்க வந்ததுக்கப்புறமா சாப்பாடு எடுத்து வச்சுக்கலான்ட்டு. ஜயான் குட்டிக்கு இப்போ தான் மைண்டு மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருக்கான். சரியான அழுக அந்த ஷர்ட்டை போடவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபீர்னி ஊற்றி கொடுத்தேன். ஃபீர்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் சமோசாவாக இருக்கட்டும், ஃபீர்னியாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அன்றைக்கி நைட் வந்து அப்படி தான் போச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மிட் மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. அம்மா வந்து அன்றைக்கி தங்கச்சிக்கு சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த வகை சாப்பாடாக்குவாங்க இல்லையா, அதுக்கு நமக்கு அங்கே சாப்பாடுக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால அன்றைக்கி சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அதில் ஒரு 2 டசன் வாங்கி வச்சுருந்தேன். இந்த சாரீக்கு நல்லா மேட்சாக இருந்துச்சு. அதனால் எனக்கு சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன். இந்த சாரீ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. எடுத்தப்போ கட்டினது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கட்டியிருக்கேன். சாரீ வந்து மோஸ்ட்லி கட்டுறதில்ல. வீடியோ எடுக்கிறோமா அதுக்கு வந்துட்டு சுடிதார் போடுறோம். அதனால சாரீ மோஸ்ட்லி கட்டுறதில்ல. எப்போயாவது இந்த மாதிரி கட்டினாதான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சாரியே நீங்கள் கட்ட மாட்டீங்க அப்படின்ட்டு. கட்டுறது தான் இந்த மாதிரி எப்போயாவது கட்டுறது. இன்னொரு விஷயம், வீடியோவுக்கு வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் கட்டுறதில்ல. நான் கிளம்பி போனேன். அம்மா மாமி எல்லாருமே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க. பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம், மாங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் காய் சுண்டை வச்சுருந்தாங்க, முட்டை வேக வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நிஜமாக அன்றைக்கி லேட்டாக தான் போனேன். ஏன்னா நாள் பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே சரியான வேலை. அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா மாமி எல்லாம் இருக்காங்க இல்லையா, பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டு லேட்டாக தான் போனேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வெரைட்டியாக நல்லா சூப்பராக உட்காந்து ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு வந்துட்டு அம்மா இந்த சாரீ தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வலையெல்லாம் போட்டு விட்டோம் எல்லாருமே. இதுவுமே எந்த ஒரு ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளோட ஆசைக்காக தான். ஸோ நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவளுக்குமே பார்த்திங்கன்னா டேட் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாருமே நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துவா செஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.